இளையராஜா பாட்ட முழு படமா மாத்துன இயக்குனர். விஷயம் தெரிஞ்சா தூக்கி வாரி போடும். இசைஞானி இளையராஜா 7 பாடல்கள உருவாக்கியிருக்காரு. அந்த 7 பாடல்களும் ஒரே படத்துல இடம்பெறணும். இந்த பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதைய எழுதி படமா யாரால எடுக்க முடியும்? அப்படி படமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, என்னோட இந்த 7 பாடல்களையும் குடுக்குறேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு. இந்த தகவல் கோலிவுட் முழுக்க பரவுது. இத கேட்ட பல இயக்குனர்கள் கதை எழுதிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எழுதுனாதான் பாட்டு சரியா இருக்கும். பாட்ட எழுதிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கதைய வடிவமைச்சா அதுல பொருளே இருக்காது. இது லாஜிக்கே இல்ல அப்படின்னு ஜஹா வாங்கியிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு இயக்குனர் மட்டும் அந்த பாடல்கள வச்சு படம் எடுக்க முன்வந்தாரு. அது மட்டும் இல்லாம அந்த படத்த வரலாற்று சிறப்புமிக்க ஹிட் படமா குடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்படி ஒரு விஷயம் நம்ம தமிழ் சினிமாவுல நடந்திருக்கு. அந்த படத்த இயக்குனது வேற யாரும் கிடையாது. இயக்குனரும், பிரபல நடிகருமான ஆர். சுந்தர்ராஜன் தான். கேப்டன் விஜயகாந்த் அவங்க நடிச்சு போன 1984வது வருஷம் வெளியான வைதேகி காத்திருந்தால் படம் தான் அந்த படம். இந்த படத்துல இடம்பெற்ற 7 பாடல்கள அடிப்படையா வச்சு உருவாக்கப்பட்டதோட கதை தான் அந்த படத்தோட கதை. பொதுவா படத்தோட கதைய எழுதிட்டு, கதையில வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி தான் பாடல்கள எழுதி வாங்குறது இயக்குனர்களோட வாடிக்கை. ஆனா முதல் முறையா ஏற்கனவே பாடல்கள உருவாக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி கதைய அமைச்சு, அந்த கதைய வெற்றி படமாவும் மாற்றி காட்டியிருக்காரு இயக்குனர் சுந்தர்ராஜன் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாத விஷயம் தான். மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிச்ச ஆனந்த ஜோதி படம். ஒரு நாள் இந்த படத்தோட படப்பிடிப்பப்போ, படத்துல பணியாற்றின எல்லாருக்குமே வான்கோழி பிரியாணி போட்டுட்டு, தான் மட்டும் சைவ சாப்பாட எடுத்துக்கிட்டாரு எம்ஜிஆர். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? 1963வது வருஷம் வெளியாச்சு ஆனந்த ஜோதி படம். இயக்குனர் வி.என். ரெட்டி அப்புறம் எஸ்.ஏ. சாமி இயக்கத்துல உருவான இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதினவங்க ஜாவர் சீதாராமன். பி.எஸ். வீரப்பா தயாரிப்புல நடிகர்கள் எம்ஜிஆர், எம்.ஆர். ராதா, எஸ்.ஏ. அசோகன், கமலஹாசன் மாதிரியானவங்களோட நடிப்புல வெளியான இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஹீரோயினா நடிகை தேவிகா நடிச்சிருந்தாங்க. நடிகை மனோரமாவும் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல லைட்மேன் ஒருத்தர் அங்க வந்திருக்காரு. அங்க இருந்த சக ஊழியர் ஒருத்தர் அந்த லைட்மேன பார்த்து, "என்னப்பா நாஸ்தா சாப்பிட்டாச்சா?" அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு அந்த லைட்மேன், "எங்க சாப்பிடுறது? கேமராமேன் கூப்பிட்டாருன்னு அவசர அவசரமா எதையோ முழுங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சக ஊழியர், "சரி விடுப்பா, மதிய சாப்பாட்டுக்கு அதுக்கும் சேர்த்து சாப்பிட்டா போச்சு. வா வேலைய பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த லைட்மேன், "ஆமா பெரிய மதிய சாப்பாடு. இங்க என்ன வான்கோழி பிரியாணியா போடப் போறாங்க. ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு கிடைக்கிற வேலைய செஞ்சுட்டு இருக்கோம். இதுல போய் மத்தியானம் எங்க போய் சேர்த்து சாப்பிடுறது" அப்படின்னு ரொம்பவே சலிப்பா சொல்லியிருக்காரு. இந்த உரையாடல எம்ஜிஆர் அவதானிச்சிருக்காரு. அன்னைக்கு மத்தியானம் படக்குழுவுல இருந்த எல்லாருக்கும் வான்கோழி பிரியாணி ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதால எம்ஜிஆர் அசைவம் சாப்பிட மாட்டாரு அப்படிங்கிறதால அவருக்கு மட்டும் சைவ சாப்பாடு. ஆனா படக்குழுவினர் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த வான்கோழி பிரியாணிய சாப்பிட்டுருக்காங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அவரோட மேக்கப் மேன் முத்து, "என்ன சார் இன்னைக்கு வியாழக்கிழமை, இன்னைக்கு போய் எல்லாருக்கும் வான்கோழி பிரியாணி போட்டிருக்கீங்களே, நீங்களும் அசைவம் சாப்பிடுற அன்னைக்கு ஆர்டர் குடுத்திருந்தா எங்களோட சேர்ந்து நீங்களும் வான்கோழி பிரியாணி சாப்பிட்டுருக்கலாமே" அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு பதில் கொடுத்த புரட்சி தலைவர், "இங்க எல்லாருமே நான், நீங்க, படத்துல வேலை செய்றவங்க அப்படின்னு எல்லாருமே வேலை செய்யறது அரஜான் வயித்துக்கு தான். அவங்க இன்னைக்கு தான் வான்கோழி பிரியாணி சாப்பிட ஆசைப்பட்டாங்க. அத இன்னைக்கே நிறைவேத்துறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணேன்" அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடிகரா இருந்த எம்ஜிஆர் இங்க மக்கள் திலகம் ஆனாரு அப்படின்னு நெறைய பேரு பல்வேறு உதாரணங்கள சொல்லுவாங்க. ஆனா கூட வேலை செஞ்சவங்களோட ஒரு நபர் ஆசைப்பட்ட ஒரு உணவ அவருக்கு மட்டும் இல்லாம அவர் சார்ந்த ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் பரிமாறி சந்தோஷப்பட்டதும் ஒரு காரணம் அப்படின்னும் சொல்லலாம்.